திருச்சபைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூபோ சங்கரபா. நம்முடைய பரிசுத்த தேவனை நாம் ஒருமனப்பட்டு ஆராதிப்பது எவ்வளவு பெரிய காரியம், மகிமையான காரியம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவரையும் அவர்தான் இங்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கொஞ்சம் கூட அதில் டவுட்டே இல்லை. இது அவருடைய திட்டம், அவருடைய சித்தம், அவருடைய தீர்மானம். ஹல்லேலூயா. அன்பினாலே நாம் ஐக்கியப்பட்டு நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் கனப்படுத்துவது கர்த்தரை மாத்திரம்தான். துதி, கனம், மகிமை எல்லாம் அவர் ஒருவருக்கே நாம் செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அன்போடு கூட மீண்டுமாய் இந்த நாளின் பரிசுத்த ஆராதனையில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யெஷுவா திருச்சபை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல யூடியூப் ஆன்லைனில் நம்முடைய சேனலில் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் கலந்து கொள்வது ஒரு மகிமையான ஒரு அனுபவம் பிரியமானவர்களே. நீங்கள் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் முழு நேரம் இந்த 2 hours நீங்கள் ஒருமனப்பட்டு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கூட உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கடந்த சில நேரம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும். அவருடைய பிரசனத்தை நான் உணர்ந்து கொண்டே தான் அவருடைய வேலைகளை பார்த்து கொண்டே இருந்தேன். அவருடைய பிரசனத்தை என்னால் உணர முடிந்தது. ஹல்லேலூயா. எவ்வளவு கடினமான வேலைகள் இருந்த போதிலும் எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருந்தார். நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், கொஞ்சம் டயர்டாக, கொஞ்சம் கடினமாக ஃபீல் பண்ணும் பொழுது கர்த்தர் யாக்கோபு 1:4 வாசி, யாக்கோபு 1:4 என்று சொல்லி என்னை அவர் தேற்றினார். அப்படித்தான் பிரியமானவர்களே, கர்த்தர் பேசினார்னா எப்படி பேசுவார்? வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசுவார். ஆவியில் நம்முடைய ஆவியோடு இசைந்து அவர் நம்முடைய உணர்வுகளோடு அவர் உறவாடுவார். அதான் அவரோடு சஞ்சரிக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. முயற்சி செய்வோம். நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசனத்தை வாஞ்சிக்கணும் பிரியமானவர்களே. அவருடைய அன்பை வாஞ்சிக்கணும். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, நேசிக்கிற என் தகப்பனே. எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உங்கள் பையன் உங்கள் மகா அப்பா உங்களை நான் நேசிக்கிறேன்னு சொன்னால் அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமா? ஹல்லேலூயா. அதை போல தான் வார்த்தைக்கு வார்த்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், பாடிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு உன்னத அனுபவம், அவரோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் அதிகாலையிலே நமக்கு தொடங்கிடணும் பிரியமானவர்களே. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி. நான் சற்று கிறிஸ்துமஸ் செய்திக்காக நான் ஆயத்தமாகி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், கிருபையை நான் எதுக்கு உனக்கு கொடுத்துருக்கேன் தெரியுமா? கிருபையை கடினமான காரியங்களை நீ செய்யும் பொழுதும், கடினமாக நீ உழைக்கும் பொழுதும், எனக்காக நீ ஓடி ஆடி வேலை பார்க்கும் பொழுதும், என்னுடைய ஊழியத்தை நீ செய்யும் பொழுதும், நீ பலவீனப்பட்டாலும் கூட பலவீனத்தின் மத்தியிலும் எனக்காக நீ ஊழியம் செய்யும் போது உன்னை பலப்படுத்துவதற்காகத்தான் உனக்கு கிருபை. ஹல்லேலூயா. உன்னை பலப்படுத்துவதற்காகத்தான் கிருபை. நம்ம சோர்ந்து போக வேண்டாம். எந்த சூழ்நிலையில் நம்ம சோர்ந்து போனாலும் கூட அவர் நம்மை பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்மை பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸ்ட்ரென்த்து, இனம் புரியாத ஒரு ஸ்ட்ரென்த்து நமக்குள்ள உண்டாகும் பிரியமானவர்களே. நம்மை பலப்படுத்துகிறவர். அதை நம்ம ஃபீல் பண்ணணும். எந்த பலவீனத்திலும் அந்த பலவீனத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. கஷ்டமாக இருக்கலாம், ஓவர் நைட் ட்ராவலில் வந்திருக்கலாம்,
தம்பி வந்திருக்காரு, ஓவர் நைட் ட்ராவல், 7 மணி நேரம் பஸ்ஸில், டயர்டு தான். நான் தூங்கணும்னு சொன்னார். 1 மணி நேரம் தான் டைம் இருக்குது தூங்குறதுக்கு. அதுக்குள்ளே தூங்கி எந்திரிச்சு ஆராதனைக்கு ஃபஸ்ட் ஆளாக வந்துருன்னு சொன்னேன். காரணம், அவர் உன்னை பலப்படுத்துவார். அவர் உன் நோக்கத்தை அறிந்திருக்கிறார், உன்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், நன்றியோடு உம்மை துதிக்கிறேனப்பா. அந்த சிஸ்டருக்கு என்ன இது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டு, என்ன ஷி வாண்ட்ஸ் சம்திங், கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப். நம்ம அந்த சிஸ்டர் எதுவும் சிரமம் இருக்காமா? எதுவும் இவங்க அவங்க தான். சரி. ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றியோடு உம்மை துதிக்கிறேனப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறேனப்பா. கிருபை நிறைந்தவரே, இரக்கமுள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி, உங்க சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். வாஞ்சையோடும் ஏக்கத்தோடும் தாகத்தோடும் உங்க சமூகத்துக்கு கடந்து வந்திருக்கும் எங்களை நீர் பலப்படுத்தும். இந்த நேரத்தில் எங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும், எங்க சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். ஹல்லேலூயா. நீங்க மாத்திரம் எங்க சிந்தையில முழுமையாய் இருக்க வேண்டும் தகப்பனே. எங்களை நிரப்பும், எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை நிரப்பும், எங்க இருதயத்திலே ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா ஜீசஸ். ஷபா. எங்க இருதயத்தை இப்பொழுதே நாங்கள் ஒரு பலிபீடமாக அதை மாற்றுகிறோம் சுவாமி. அப்பா, அந்த ஆராதனை நேரத்தில் எங்க இருதயம் அப்பா அப்பா ஒரு பலிபீடமாக அது மாறட்டும். கிருபை செய்யுங்க சுவாமி. எங்க வாய்கள் உம்மை துதித்து கொண்டே இருக்கட்டும், எங்க வாய்கள் உம்மை துதித்து கொண்டே இருக்கட்டும். அந்நிய பாஷையில நாங்கள் உம்மோடு பேசிக்கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா ஜீசஸ். நீர் நல்லவர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. இந்த நேரத்தில் எங்களை ஆட்கொள்ளும் தகப்பனே, எங்களை ஆட்கொள்ளும், எங்களை ஆட்கொள்ளும், எங்களை ஆட்கொள்ளும். எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் எந்த குற்றம் குறைகள் தவறுகள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எதை செய்திருந்தாலும் இப்பொழுது ஒரு விஷயம் உங்க சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்க இருதயங்களை உங்க சமூகத்தில் நாங்கள் ஊற்றி விடுகிறோம் சுவாமி. எங்க சஞ்சலங்களை ஊற்றி விடுகிறோம் அப்பா. உங்க சமூகத்தில், உங்க சமூகத்தில் சந்தோஷமும் பரிபூரண ஆனந்தமும் உண்டு என்று நாங்கள் வாசித்திருக்கிறோம் சங்கீதம் 16. ஹல்லேலூயா. அப்பா, சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நிரப்பும், எங்களை நிரப்பும். ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. ரூபோ சங்கலபா ரீபா சங்கலபா ரீபா ரிபோக்கிமானா சங்கலபா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. தகப்பனே, எங்க இருதயம் உம்மை ஆராதிக்கட்டும் அப்பா. எங்க வாய்கள் உம்மை துதிக்கட்டும் சுவாமி. அப்பா, எங்க வாய்கள் உம்மை துதிக்கட்டும், எங்க கண்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும், எங்க கைகள் உமக்கென்று அப்பா அப்பா உயர்ந்திருக்கட்டும். எங்க கைகளை உயர்த்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ஷுபோ ரங்கபா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் இன்று நமக்கு, அவர் நான் உனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறேன். அவர்தான் நமக்கு அடைக்கலம், அவர்தான் நமக்கு பலன், அவர்தான் நமக்கு ஆறுதல். அனுகூலமான துணைனா வெரி பிரசன்ட் ஹெல்ப். எப்பொழுதும் உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறாராம்.
நீங்க கூப்பிட்ட உடனே உங்களுக்கு உதவி செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப அருமையான ஒரு வசனம் பிரியமானவர்களே. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான, எவர் பிரசன்ட், அப்படி ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. எவர் பிரசன்ட், எப்பொழுதும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமில்ல, ஃபயர் ஸ்டேஷனில் இந்த ஃபயர் இன்ஜின் இருக்குல்ல, தீயை அணைக்கிற அந்த ஃபயர் இன்ஜின் பார்த்துருப்பீங்களா? ஃபயர் ஸ்டேஷனில் எப்பவும் ரெடியாக இருக்கும், 24 hours ரெடியாக இருக்கும். எங்கேயாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னா உடனே போகும். அது ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்கும் இல்லையா? ஒரு ஃபோன் வந்தால் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு ஆம்புலன்ஸ் போகணும். அது மாதிரி எத்தனையோ எமர்ஜென்சி சர்வீசஸ் இந்த அரசாங்கத்தில் உண்டு, நம்ம நாட்டிலே உண்டு. எமர்ஜென்சி சர்வீஸ் உடனே. அதெல்லாம் சாதாரணம், அதெல்லாம் சாதாரணம். கர்த்தர் ரெடியாக நிற்கிறார். He is readily available. He is readily available. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி சொல்லு, என்ன நோக்கி பாரா, என்ன நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான சாதாரணமாக செய்ய மாட்டார். இந்த மனுஷங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி செய்ய மாட்டார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, அதெல்லாம் எனக்கு முடியாதுங்க, அது எட்டாத காரியம் அப்படின்னு சொல்லுவோம். நேற்று கூட எங்கள் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான், ஏம்மா அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பெரிய, நமக்கு அது பெரிய விஷயம். ஷீ செட், என் மனைவி சொல்கிறா, என்ன உங்கள் கூட இருக்கிறது யாருன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. கூப்பிடு, அதுதான் கேட்குறாங்க, கூப்பிடு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். சேலஞ்ச் பண்ற காடு. அவர் கேட்கிறார் ஒரு கேள்வி, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த பொண்ணுக்கு அதிசயம் செய்வாரா செய்ய மாட்டாரா சொல்லுங்க சிஸ்டர். அவர் கேட்கிறார், அவர் சொல்றாரு, என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரை தான் நம்புறேன் நான். அவரை நம்புங்க. என்ன மாதிரி மனுஷனை நம்பி கெட்டு போனவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். எத்தனையோ பேரை நம்பி நான் போய் அவங்களுடைய ஹெல்ப்புக்காகவும் அவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்காகவும் நான் போய் நின்ன நாட்கள் உண்டு. அவங்களுடைய கம்ஃபர்ட், ஒரு நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? பணம் கேட்கல, ஒரு நல்ல வார்த்தை 4 வார்த்தை ஒரு தைரியத்தை கொடுப்பாங்களா? அங்கே போவேன் இங்கே போவேன், அந்த ஊழியக்காரங்க, இந்த தீர்க்கதரிசி, ஆமாம் ஃப்ரெண்டு, பெரிய ரிச் மேன், புரியுதா? எத்தனையோ பேர்ட்ட போவேன், ஆனால் ஏமாற்றம், எங்கே போனாலும் ஏமாற்றம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் தான் என்ன நடத்தினார், போ ஓதுட்டியா போ. You should know about the people of this world. ஒவ்வொருவரையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும். யார் யார் எப்படி நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஜீசஸ். அப்பதான் ஊழியத்துக்கு நம்ம தகுதிப்பட முடியும். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல நம்ம விசுவாசிகளாக இருக்கும்போது சில பாடுகள் வரலாம். கர்த்தர் சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அதை ஜெயிக்க முடியும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. நன்றியோடு அவரை துதிப்போம் பிரியமானவர்களே. நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். சரி அப்போ நீங்கள் பிகின் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஜீசஸ். நன்றியோடு சந்தோஷமாக இருங்கள். எப்படி? நல்லா வாசிச்சு பாருங்க. பிலிப்பியன்ஸ் 4:4 கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கு. புரியுதா? அதான் பாயிண்ட். கர்த்தருக்குள்ள மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும். நான் வேற இதுங்க இவ்வளோ கஷ்டம் பாடுகள் இருக்கு, சந்தோஷமா இருங்கள்னு சொல்றீங்களேன்னு சொல்லலாம். பட் கர்த்தருக்குள், அந்த வார்த்தையை பாருங்க. பிலிப்பியன்ஸ் 4:4 இல்லையா? ஆமாம், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. இப்பொழுதும் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம்.
நம்ம மத்தியில் வந்திருக்கும் அன்பு தம்பி ஜோஸ் சில பாடல்களை பாடி நாமும் சேர்ந்து பாடுவோம். சந்தோஷமா இருங்க. எதையும் யாரையுமே பார்க்கறது, நம்ம கர்த்தரை பார்க்க வந்திருக்கோம். சரியா? சந்தோஷமா அவர் ஆர்ப்பரிங்க. எப்படி எப்படிலாம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணுமோ நல்லா நீங்க ஃப்ரீயா இருங்க. ஃபீல் ஃப்ரீ இன் கிரைஸ்ட். சரியா? ஆமா, அவருக்குள்ள நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன சவுண்ட்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நாம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம். சொன்ன வாக்கு களி கூறுவோம், கவலைகள் மறந்து பாடி சமூகத்தில் பாடி
கவியார் நிரப்பிதிடம் நடத்துகிறீ நூதன சாலை எத்தனை பேர் கர்த்தருடைய மகிமை உணர முடியும்? வேதம் சொல்லுகிறது, நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில அவருடைய மகிமை நம்மை நிரப்பி இருக்கிறது. பிரியமானவர்களே, எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பாட வேண்டும், நீங்க கர்த்தரை உயர்த்த வேண்டும், நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. இடத்துல இருக்கிற யாரும் நீங்க அமைதியா இருக்காதீங்க. பிரியமானவர்களே, அமைதியா இருப்பதற்கு நாம் இங்கு வரவில்லை, கர்த்தரை பாடும்படியாக, கர்த்தரை துதிக்கும்படியாக. ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த நாம் வந்து இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆத்துமா கம்பீரித்து பாடும் என்று எழுதியிருக்கிறது சங்கீதத்தில். பாடும் மட்டுமல்ல, கம்பீரித்து பாடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய இருதயம் இந்த காலை வேளையில கம்பீரிக்கிறது? ஆண்டின் இறுதியில் எனக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கும். இன்னும் ஒரு 6 நாட்கள் புதிய வருடத்தை நம்ம காண போகிறோம். 6 அல்லது 7 நாட்கள் தான், கரெக்டா ஒரு வாரம். ஹல்லேலூயா. அடுத்த சண்டே நேரம் நம்ம வருடத்தின் கடைசி நாளில் நிற்போம். நீ ஒரு வாரம் தான் இருக்கு. கடந்த ஆண்டு முழுக்க கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களா? தேவையோடு வந்திருக்கிறீர்களா? இந்த மட்டும் நடத்தின தேவன் அவர் இனிமேல் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அதிருப்தியோட இருக்கிறீங்க. அவங்க எனக்கு இதை பண்ணல, அவங்க எனக்கு இதை பண்ணல, அவங்க சரியா இல்லை, இவங்க சரியா இல்லை என்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது. மனிதர்கள் அப்படிதான் இருப்பாங்க. இயேசுநாதருடைய 12 பேர் இருந்தாங்க. அவருக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அவர் வேற ஒண்ணுமே சொல்லல. எனக்காக நீ 2 சிலுவையில 2 அடி வாங்கிக்கோ, இல்ல நீ ஒரு 2 நிமிஷம் நீ தொங்கு, ஆளுக்கு ஒரு 1 மணி நேரம் தொங்கு, ஜோம் பண்ணதான் சொன்னாரு. அவ்வளோ நாள் சாப்பிட்டாங்க, அவ்வளோ நாள் அவருடைய அற்புதத்தை எல்லாம் பார்த்தாங்க, விஷத்தை குடித்தாங்க. எவ்வளவோ அவங்களுக்கு பெருமை கிடைச்சிருக்கும், அவங்களுக்கு மரியாதை கிடைச்சிருக்கும். ஒரு பெரிய பிரச்சனை அந்த நேரத்துல இயேசுநாதர் ரொம்ப பிஸியா ஊழியம் செஞ்சார். எங்க போனாலும் அற்புதம், நல்ல செய்தி. அவர் கூட இருக்கும்போது இவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கிடைச்சிருக்கும், எப்படி நல்ல நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கும், அவ்வளவு அனுபவித்தார்கள். ஆண்டவர் சொன்னாரு, கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுங்கன்னு பிரிச்சு விட்டு போனாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? தூங்கிட்டாங்க எல்லாரும். மனிதர்களை குறித்து அதிருப்தி நமக்கு அநேக நேரம் இருக்கும். ஈவன் நம்ம பிள்ளைகளை குறித்து கூட நமக்கு அதிருப்தி இருக்கும். நம்ம நினைச்ச மாதிரி அவங்க வரமாட்டாங்க. ஒய்ஃபை குறித்து ஒரு அதிருப்தி இருக்கும், நம்ம புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம நினைச்ச மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. கணவரை குறித்து அதிருப்தி இருக்கு. பிரியமானவர்களே, இது உங்களுக்கும் எனக்கும் மாத்திரமல்ல, இது கர்த்தருக்கே இருந்தது. இயேசுநாதருக்கே இந்த பிரச்சனை இருந்தது. ஹல்லேலூயா. அவர் அதை சொல்லி கொண்டு இருக்கவில்லை, எல்லாரையும் கடந்து அவர் கர்த்தருடைய சித்தத்தை செய்தார். பிரியமானவர்களே, அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை மகிழ்ச்சியோட செய்த காலை வேளையில கூட எனக்கு கூட அந்த பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, வேலை பார்க்கறவன் சரியில்லை, அவன் டிரைவர் சரியில்லை, எல்லாரும் சரியில்லையே, எனக்கு இப்படி ஒரு நிலைமையா நீங்க நினைக்கலாம். எனக்கு கூட அந்த நிலைமை இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம். என் தம்பி சரியில்லை, தங்கச்சி சரியில்லை, எங்க பாஸ்டர் சரியில்லை, அவர் சரியில்லை, விசுவாசி சரியில்லை. நாம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, யார் மீது நமக்கு கசப்பு இருக்க வேண்டாம். வேதத்தில் ஆண்டவர் அழகா சொல்லிட்டார், ஒரு கண்ணத்தில் எடுத்தால் நீ மறு கண்ணத்தை காட்டு. காலை வேளையில கர்த்தரை நோக்கி நாம் சொல்லுவோம், ஹல்லேலூயா. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவே. உண்மையாய் சொல்லுங்க, யார் மீதும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் நன்றி சொல்லுவே. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாரும் சொல்லுங்க பிரியமானவர்களே, இதுவரை உதவி செய்தீ, இனிமேலும் உதவி செய்வீர். பாடுவோமா? இதுவரை உதவி செய்தீர், இனிமேலும் உதவி செய்வீர். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. கர்த்தரை பார்த்து எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா. எங்க பிள்ளைகள் மேல எங்களுக்கு கசப்பு இல்லாதவரே, எங்களுடைய ஊழியக்காரர்கள் மீது எங்களுக்கு கசப்பு இல்லை, எங்களுடைய கிளைம்ஸ் மீது எங்களுக்கு கசப்பு இல்லாதவரே. ஓ ஹல்லேலூயா. நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைகள் பெருகும் போது கர்த்தர் என்னை தேற்றுகிறீர். சொல்லுமா? கவலைகள் பெருகும் போது என் கர்த்தர் என்னை தேற்றுகிறீர். எதை குறித்தும் அநேகர் அமைதியா இருக்கிறீங்க. கண்களை மூடி பாருங்க. கர்த்தரை நோக்கி எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவேன். தேவ சமூகத்தில் ஒரு சிறு பிள்ளையை போல கர்த்தரிடத்துல நீங்க பாடுங்க, துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய நாவு அமைதியா இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஒரு சிறு பிள்ளை தகப்பனை பார்த்து பேசுவது போல இந்த ஆராதனை வேலை நீங்கள் ஒவ்வொருவரும் பேசுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளத்தில்
நன்றி ஐயா. வல்லவர் வல்லவரே, ஆராதனை ஆராதனை அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை உலகம் எல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, ஏசையா ஏசையா ஏசையா. உள்ளத்தின் ஆழத்தில் உலகம் எல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, நாமம் துதிக்கும் ஏசையா, அன்பை ருசிக்க
பாடி நம்ம இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். ஹல்லேலூயா. எனது மணவாளனே என் இதய ஏகமே, இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன். திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் இணைந்து உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. யாருடைய கரமும் கீழே இருக்கக்கூடாது. 2 வரிகளை எல்லாரும் முழு பலத்தோட பாடுங்க. எனது மணவாளனே என் இதய ஏகமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எங்கள் மணவாளனே, உம்மை பாடும்படியா துதிக்கும்படியா நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனையின் மீதமுள்ள பகுதிகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. 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 மைக் சரியா இருக்கா தம்பி? வால்யூம் சரியா இருக்கா? Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆராதனை டைம்லையும் சில பேர் வந்துட்டு இருந்தீங்களா? ஸோ உங்களை மறுபடியும் வரவேற்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆனந்தராஜ் அந்த உங்களை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார், உங்களை விட்ட மாட்டார். சரியா? ஆமாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த மத்தியில் பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்மஸ் நாட்கள் எப்படி இருந்தாலும் சரி, we have to be happy. We have to be happy. Jesus is our Lord. அது ஒன்று போதும். நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் அது ஒன்று போதும். உயிரோடு இருக்காரா? எப்படி? உயிரோடு இருக்கிறார். என்ன கவலை? சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறோம், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். சந்தோஷம், சந்தோஷம். சரியா? கிறிஸ்மஸில் மொதல் பாயிண்ட் அதான். கிறிஸ்மஸ் நாட்களிலே நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷம். அதான் முக்கியம். நம்ம புதுப்பித்துக் கொள்வோம். இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சரியா? அதைத்தான் கர்த்தர் செய்தியாக எனக்கு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் செய்தியாக கொடுத்திருக்காரு. ஒவ்வொருத்தரும் முகத்தையும் அப்பப்போ அவர் எனக்கு அதை முன்னாடி கொண்டு வந்துட்டே இருக்கிறார். அப்படி தான் நான் பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். நான் சந்தோஷம், நம்பிக்கை, அவர் நமக்கு இருக்கிறாருங்கிற நம்பிக்கை. புளியங்கொம்பா பிடிச்சிட்டான்டா அப்படிம்பாங்கல்ல, புளியங்கொம்பா பிடிச்சிட்டான் அப்படின்னு பிடிச்சிக்கிடணும். நம்ம கிடைச்ச வாய்ப்பை விட்டு பிடிச்சிக்கிடணும் அவர் உறுதியாக. ஒரு பயமும் இல்லை. நம்ம எல்லாம் நடக்கும், நடக்கும். சாத்தான் நடக்காதுன்னு காதில் ஊதுவோம் அப்படி. சரியா? நடக்கும், நடக்கும், போடா அப்படின்னு சொல்லு. 3 வார்த்தை சொல்லித்தரேன். போ சாத்தானே அப்பாலே. இயேசு சொன்ன வார்த்தை தான். போ சாத்தானே அப்பாலே. இயேசு சொன்ன அதே வார்த்தைகள் ஓடிடுவான். கவலைப்படாதீங்க. இப்பொழுதும் உங்களை மீண்டுமாய் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரதரை பார்த்துட்டேன், சகோதரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ். அதே போல் யூடியூப் ஆன்லைனில் எங்களோடு கலந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அம்மா பார்த்துட்டு இருப்பாங்களா? இப்போ பார்த்துட்டு இருப்பாங்களா? ரிச்சி இருக்கிறாம்மா. ஜெசிந்தா சிஸ்டர், ரிச்சி இஸ் ஹியர் வித் அஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒரு சங்கீதத்தை வாசிப்பது நமக்கு வழக்கம். நாளைக்கு மட்டும் ஒரு சேஞ்ச் இருக்கும். லூக்லேருந்து வாசிப்போம். லூக்காலேருந்து நாளைக்கு ஒரு சாப்டர் வாசிப்போம் நாளைக்கு. சரியா? ஆமாம். யாராவது ஒருத்தங்க யாரும் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
எவ்ரி சண்டே சிஸ்டர் வாசிச்சுட்டு இருக்காங்க, யாராவது வாசிக்கணும்னா எனக்கு தயவுசெய்து போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கேன். நான் எப்பவுமே போர்ஷன்லாம் சொல்லிடுறேன். சரியா? வெரி குட், ஃபினிஷ்ட். அதான் அப்படி தான் இருக்கணும். புரியுதா? எனக்கும் சொல்கிறாரு, உங்களுக்கும் கர்த்தர் இருதயத்தில் சொல்கிறாரு ஒரே நேரம். சரியா? வெரி குட். சிஸ்டர் வாசிப்பாங்க. லூக்கில் சொல்கிறேன் சிஸ்டர், சாப்டர் சொன்னேன். அதை நம்ம எல்லாத்தையுமே முன்னக்கூடியே கொடுத்துருவார். நம்ம தான் கொஞ்சம் லேட்டு. கர்த்தர் கூட ஓட முடியல, அவரோட ஓடவே முடியல. அவர் அட்வான்ஸாக ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கிறார். கிறிஸ்மஸ் நான் கேட்டேன், 4 பாயிண்ட் பேசுகிறேன், 4 பாயிண்ட்டை சொல்லுங்கள் ஜனங்களுக்கு, என் விசுவாசிகளுக்கு. நம்ப மாட்டீங்க, 13 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளே எனக்கு 4 மணி நேரம் வேணும் எனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு. ஹல்லேலூயா. சரி, இப்பொழுதும் நம்முடைய அன்பு சகோதரி ஜெயபாரதி அவர்கள் நம்ம மத்தியில் வந்து சங்கீதம் 20 சங்கீதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். ப்ளீஸ் வெல்கம் சிஸ்டர். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உன்னை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே இரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தார். தேவனே உமக்கு மகனே உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பவும் நமக்கு டைம் கடந்து கொண்டிருப்பதால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான சில அறிவிப்புகளை கூறுகிறேன். கொஞ்சம் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா முக்கியமான டைமிங்ஸ்லாம் நமக்கு இப்பொழுது சொல்லப்படும். என்னைக்கு கிறிஸ்மஸ்? இந்த ஒரு வாரம் இருக்கா? ப்ளீஸ், நாளைக்கு காலையில். சரியா? ஆமாம். இயேசு எப்போ பிறந்தாருன்னு டைம் தெரியுமா யாருக்காவது? எனக்கு தெரில. நான் பைபிள் படித்த வரைக்கும் எனக்கு தெரில. எனக்கு தரிசனத்துலேயும் ஒன்றும் வெளிப்படுத்தப்படலை இயேசு எத்தனை மணிக்கு பிறந்தாருன்னு. ஆமாம். ஆனால் எனக்கு சாயங்காலம் மந்தை மேய்ப்பர்கள்லாம் அவரை பார்க்க வந்திருக்காங்க. அதுக்குள்ளே தூதர்கள் தோன்றி ஷெப்பர்ட்ஸுக்கு மேய்ப்பர்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாரு. உடனே இந்த மேய்ப்பர்கள்லாம் எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு பிரசித்தப்படுத்திட்டு அவங்க இயேசுவை வந்து பார்க்க வந்தாங்க. நம்ம பார்க்கணும். அது ஈவினிங் டைம் ஆகுது. சரியா? பாரு. ஆமாம். அது கிறிஸ்மஸ்லேருந்து கரெக்டாக 12வது நாள் 3 ராஜாக்கள் வர்றாங்க, கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. 3 ராஜாக்கள். இந்த 12 நாள் நாங்கள் கேத்தலிக் சர்ச்சில் இருக்கும்போது குடில்லாம் வைப்போம். நாங்கள் 12 நாள் குடில் வைப்போம். 3 ராஜாக்கள் திருநாளோட அந்த குடில் எடுத்து எல்லாம் உள்ளே பேக் பண்ணி உள்ளே வச்சுருவோம். இயேசுவை பேக் பண்ணி அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும் அப்படி நாங்களே கட்டுவோம் குடியில். அதான் சந்தோஷம். அதில் நாங்களே கட்டுவோம். உட்காந்து ஒரு 4-5 நாளாக கட்டுவோம். கழுகுமலையில் அந்த மலை மேலே போய் புல்லாம் வெட்டிட்டு வந்து சம்பா புல்னு சொல்லுவாங்க, சம்பா புல்னு ஏதோ சொல்லுவாங்க. அதை வெட்டிட்டு வந்து அவங்க எங்கள் மேட்ச் ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருந்தோம். மேட்சஸ் தான் எங்கள் பிஸ்னஸ்ஸு. அதில் உள்ள பேப்பர்ஸ் அது இதெல்லாம் எடுத்து அதில் உள்ள அந்த ரெட் மேங்கனீஸ் அதெல்லாம் சிவப்பாக இருக்கும், கருப்பாக இருக்கும், அதெல்லாம் கலந்து முக்கி சைடு அடிக்கிற ப்ரஷ்ஷை வச்சு அந்த தாள்லாம் அப்படியே இந்த பண்டல் ஷீட் தாள்லாம் பூசி மலை மாதிரி ஆக்கி குண்டூஸ் எல்லாம் குத்தி. அப்புறம் கல்யாணம் முடித்தோடனே ஜானட் வீட்டில் 3 வருஷம் குடியில் வச்சேன் நான். அவங்க வீட்டு 3 குழந்தையா எனக்கு 3 குழந்தையா. அத்தா நான் தான் எல்லாம் செலிப்ரேஷன்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் குடில் கட்டுவாங்க. நான் 3 வருஷம் கட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். அப்படியெல்லாம் கிறிஸ்மஸில் சந்தோஷம், எப்படியாவது ஒரு சந்தோஷம் வெளிப்பட வேண்டும். சரியா? ஆமாம். அந்த கிறிஸ்மஸ் இதில் முதல் பாயிண்ட் அதான், சந்தோஷம். சந்தோஷத்தை கொடுத்தார் இயேசு நமக்கு. அதான் முதல் பாயிண்ட்.
இயேசுவின் பிறப்பில் நமக்கு கிடைச்ச முதல் ஆசீர்வாதம் சந்தோஷம். சந்தோஷம். இன்னொன்று நம்பிக்கை. மற்றதெல்லாம் நாளைக்கு வரும். சரியா? ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் ஆராதனை 5 o'clock, 5 o'clock to 7 o'clock நம்ம முடிச்சிருவோம். கொஞ்சம் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த ப்ராப்ளத்தில் மட்டும் எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் எப்படி செய்யணும்னு கொஞ்சம் ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தம்பி, ஜான் தம்பி. சில பேர் வர்றதுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தாங்கன்னா எப்படி வர என்னன்னு ஒரு அது எப்படி பிளான் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லணும். கயத்தாரில் இருக்காங்க சில பேர், திட்டங்குளம் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம அதை எப்படி பிளான் பண்ண எல்லோரும் வந்துடணும்னு ஆசைப்படுறோம் நம்ம. அதனால் கிறிஸ்மஸ் ப்ளீஸ். ஆமாம், அது வேன் வந்துடும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு வேன் சீக்கிரம் வந்துடும். அவர் ஃபாஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்காரு. ஆமாம், நம்ம தான் ஸ்லோ. ஜானட்டை கூட சொல்ல முடியாது. அவள் என்ன சொல்லுவாள், நீங்கள் ஸ்லோம்பா. சரியா? ஆமாம், அவள் என்னோட கர்த்தர் கூட எப்படியாவது ஓடிடுவா வா. ஆமாம், நான் கொஞ்சம் உட்காந்துறது பராமரிச்சு ஓடுறது அப்படியே. இன்றைக்கி முதல் வருஷத்துக்கு வந்து சந்தோஷம் எனக்கு கொஞ்சம். எனக்கு அப்படி தான் இருக்கணும், ஃப்ரண்ட்டில் உட்காரணும். அப்போ தான் அடுத்த வர சின்ன பிள்ளைகளும் அவங்க கூட வருவாங்க இங்கே. சரியா? ஆமாம் ஆமாம், காட் இஸ் ஹாப்பி. சரி, கிறிஸ்மஸ் ஆராதனை முடிஞ்ச உடனே நீங்கள் வேண்டானாலும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறோம். அது பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்ல, அதுக்கு என்னையா டெஃபனிஷன் கேட்டேன் ஜானட்ட. என்னம்மா டெஃபனிஷன்? 7 மணிக்கு அப்படி கிறிஸ்மஸ் பிரேக்ஃபாஸ்ட் நான் சொல்கிறேன். கிறிஸ்மஸ் விருந்து அப்படி தான் பேர் கொடுத்துருக்கோம், கிறிஸ்மஸ் விருந்து. தயவு செய்து நீங்கள் உங்கள் குடும்பத்தார் எல்லாத்தையும் கூட்டு வந்துருங்க. வீட்டில் எதுக்கு சும்மா எல்லாத்தையும் கூட்டுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு. சரியா? கிறிஸ்மஸ்னால் என்னென்னு அவங்களும் தெரிஞ்சுக்கணும். சரியா? எவ்வளோ நம்ம சந்தோஷமாக இருக்கணும். யாராவது சிரிக்கலைன்னா நான் பக்கத்தில் வந்துடுவேன், வந்து பார்த்துக்கோங்க. எல்லாம் அந்த அபிஷேகம் சிரிக்காமல் பாருங்க, அதை மாதிரி சிரிக்கணும். சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கணும். நம்ம அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் 5 மணிக்குன்னு வச்சுருக்கோம். அது எப்படியாவது எல்லோரும் வர்றதுக்கு என்ன நடந்தாலும் ஏற்பாடு பண்ணிடுவோம், கவலைப்படாதீங்க. வர்றது போகிறத பற்றியே ஒரி பண்ணாங்க முதல்ல. அது ஒரு ஒரியாக வரக்கூடாது. 7 மணிக்கு கிறிஸ்மஸ் விருந்து, நாட் பிரேக்ஃபாஸ்ட், விருந்து. சரியா? அதனால் கொஞ்சம் முந்தின நாள் லைட்டாக சாப்பிடுவாங்க. நைட்டில் இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க. நாளைக்கு காலையில் நம்ம கொஞ்சம் நல்லா சாப்பிடணும். அப்போ நானும் சிஸ்டரும் நேரத்துலேருந்தே பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆர்டர் பண்ணியாச்சு. சொல்லவா மெனுவை? வேண்டாம்ல? என்னம்மா 7 மணிக்கு எப்படிம்மா பிரியாணி அப்படின்னு? இல்லை பிரியாணி தான் அப்படின்னு. இல்லை பிரியாணி தான். இட்லி கோழி குழம்பு அப்படி வச்சா என்னென்னு கேட்டால் இல்லை அது இட்லியெல்லாம் என்றைக்கும் சாப்பிட்றது, இது பிரியாணி தான். சிஸ்டருடைய விருப்பம். புரியுதா? அவங்க சொல்லும் போது நான் எதுவுமே குறுக்க போகிறதே கிடையாது. சரியா? ஆமாம். ஸோ பிரியாணி ஆமாம் இருந்து சாப்பிட்டு நம்ம சந்தோஷமாக போகணும். சரியா? இந்த பக்கம் உள்ள டோரையும் ஓப்பன் பண்ணிடுவேன். நம்ம அப்படி வெயில் இருக்காது. 7 மணிக்கு தானே. ரொம்ப மார்னிங் எங்கள் வீடு அழகாக இருக்கும். அந்த இடத்துல பாருங்கள், அந்த கதவை திறந்துருவேன். அங்கே டேபிள் போட்டிருப்பேன், அங்கே உட்காந்து சாப்பிடுவோம் எல்லோரும். சரியா? அந்த ஓப்பன் ஏரில் உட்காந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம. சரி, கிறிஸ்மஸ் அறிவிப்புகள் முடிஞ்சா சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க. சரியா? ஆமாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யார் குடும்பத்தில் இருந்தாலும் கூப்பிட்டு வந்துடுங்க. ரொம்ப அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும். புரியுதா? ஆமாம். அடுத்தது நியூ இயர் சர்வீஸ். ஆமாம், அது வந்து கரெக்டாக 31ஆம் ஞாயிற்றுக்கிழமை, 1ஆம் நியூ இயர் அப்படி வருது நமக்கு. 31ஆம் வழக்கமான ஆராதனை இதே டைமில். சரியா? ஆமாம், 8 to 10 வழக்கமான டைமிங்ஸில் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உண்டு. அதை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன்னா, இன்றைக்கி தம்பி பாடினார் ஒரு பாட்டு, தேங்க்ஸ் கிவிங் பாடுங்கள்ல, அந்த ஆராதனை ஃபுல்லாக தேங்க்ஸ் கிவிங். கரெக்டாக வந்திருக்கு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை முன்னாடி வந்திருக்கு, நியூ இயருக்கு முன்னாடி வந்திருக்கா, அதை நம்ம டிவோட் பண்ணிடுவோம் ஃபுல்லாக தேங்க் பண்ணுறதுக்கு கர்த்தரை. அந்த மாதிரி தான் சாங்ஸ் ஒர்ஷிப்பில். சகோதரி தான் இன்றைக்கி ஒர்ஷிப் பண்ணுவாங்க. நீ ஒர்ஷிப் பண்ண முடியாது, நீ வாக்குத்தத்த செய்தி கொடுக்குறாங்கல்ல, அப்போ பிரதர் தான். அப்புறம் அந்த நன்றி சொல்கிற பாட்டாக நம்ம நன்றி சொல்லி எல்லாரும் நன்றி சொல்லி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் எனக்கு பர்பஸ். இந்த 31ஆம் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் வந்து தேங்க்ஸ் கிவிங் ஆராதனை. ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நம்ம நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்ல புது வருஷம் பியூட்டிஃபுல்லாக அமையும் நமக்கு. அதான் சீக்ரெட். எவ்வளவுக்கு எவ்வளோ நன்றி சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு புது வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்கு நல்லா நம்ம தேங்க் பண்ணி நம்ம துதிச்சு அன்றைக்கி சந்தோஷமாக நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுவோம். 31ஆம் ஞாயிற்றுக்கிழமை வழக்கமான டைமிங். சரியா? 8 to 10 புது வருட ஆராதனை. அதே 31ஆம் நைட்டு 11 மணிக்கு
கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. அதே 31 ஞாயிற்றுக்கிழமை இரவிலே 11 மணிக்கு அந்த நியூ இயர் ஆராதனை தொடங்கிடும். சரியா? ஆமாம். நம்ம நன்றி சொல்கிற ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம கண்டக்ட் பண்ணுறதுனால நம்ம நேரடியாக நியூ இயரை நம்ம வெல்கம் பண்ணுற ஒரு மூடுக்கு வந்துடலாம் நம்ம. அப்போ ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணிக்கு அந்த ஆராதனை புதிய வருட ஆராதனை தொடங்கும். அப்படியே வால் கிளாக்லாம் வச்சாச்சு, 2 வால் கிளாக் வச்சாச்சு. நியூ இயர் டச் பண்ணுறதை பார்க்கணும்ல நம்ம. இங்கே ஒரு வால் கிளாக், அங்கே ஒரு வால் கிளாக் வச்சாச்சு. வெளியே கரெக்டாக அந்த 12 மணி பார்க்குறது. 11 மணி தொடங்கி 1 மணிக்கு அந்த ஆராதனை முடியும். சரியா? வருடத்தின் கடைசி நாளாகிய இந்த டிசம்பர் 31 11 மணி இரவிலே தொடங்கி புத்தாண்டின் அந்த முதல் நாளிலே 1 மணி வரைக்கும் அந்த ஆராதனை நடைபெறும். சரியா? இந்த நியூ இயருக்கு அப்புறம் என்ன நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டுன்னு இன்னும் சிஸ்டர் சொல்லலை, நாங்கள் பேசி பிறகு முடிவு பண்ணுவோம். அடுத்தது கிறிஸ்மஸ் வரைக்கும் வந்திருக்கு, பிரியாணி வரைக்கும் வந்திருக்கு, நியூ இயருக்கு பிறகு முடிவு பண்ணுவோம். அப்புறம் அன்னைக்கு வந்து சகோதரி அவர்கள் வாக்குத்தத்த செய்தியை கொடுப்பாங்க. அந்த ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்த செய்தி, தீர்க்க தரிசன வாக்குத்தத்த செய்தி. சரியா? தீர்க்க தரிசன வாக்குத்தத்த. சரியா? ஆமாம். அது கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேலே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கணும். 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஆராதனை, 12 மணிக்கு மேலே அந்த வாக்குத்தத்த செய்தி. சரியா? சபைக்கும் நம்முடைய ஊழியத்துக்கும் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம். அது போக நான் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வாக்குத்தத்தம். நீங்களே ஜெபம் பண்ணி ஒவ்வொரு வாக்குத்தத்தம் எடுங்க. நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம் ஒவ்வொரு வாக்குத்தத்தம். அது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிக் பண்ணலாம். சரியா? ஆமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இண்டிவிஜுவல் வாக்குத்தத்தங்கள், வாக்குத்தத்த செய்தி அன்னைக்கு உண்டு. 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வழக்கம் போல் அந்த 8 to 10. சரி, இந்த வாரத்தில் இந்த வருட இறுதியில் யாருக்காவது பிறந்த நாள், கல்யாண நாள் எதுவும் வருதா? ஏதாவது இருக்கா? இருந்தால் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை. சரி, பிறந்த நாள், கல்யாண நாள், வேறு என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் டேயாக இருந்தாலும் சரி, உங்கள் அன்பு காணிக்கைகளை நீங்கள் ஆராதனை முடிவில் நீங்கள் இந்த பாக்ஸை நான் ஃப்ரண்ட்டில் தூக்கி வச்சுருவேன். நீங்கள் உங்கள் அன்பு காணிக்கைகளை இதில் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் காணிக்கைகளை இந்த பாக்ஸில் நீங்கள் போட்டுடலாம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தாலும் எழுதி அந்த பாக்ஸ்லேயே நீங்கள் போட்டுடலாம். சரியா? நாங்கள் பார்த்துக்கிடுவோம். நம்ம கொஞ்சம் பேர் இருக்கிறனால எல்லாமே நிறைய வாங்கிக்கிறோம் இந்த ஜெப விண்ணப்பங்களை. சரி, ரைட்டு. இப்பொழுதும் ஏம்மா நீ கொஞ்சம் ஜெபம் பண்ணு, ஒரு ஜெபம், சின்ன ஜெபம். தம்பி ஜோஷ் ஒரு பாட்டு பாட போகிறேன். நான் மேலே வந்துடுங்க, மேலே வந்து எடுத்துக்க. இது கவலைப்படாம நீ போ, நீ போ. கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது. தம்பி அப்பா அம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை, அப்பா அம்மாவுக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திர தகப்பனே. நாங்கள் கிறிஸ்மஸ் சர்வீஸ்க்காகவும் நியூ இயர் சர்வீஸ்க்காகவும் உங்கள் சமூகத்தில் வரோம் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம். இங்கே வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்கள் கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அந்த நாட்கள் முழுவதிலையும் தேவனாய் கர்த்தர் ஏசப்பா எங்களை ஒரு தீங்கும் அணுகாமல் எங்களை பாதுகாத்து வந்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஏசப்பா அந்த நாங்கள் புது வருஷத்துக்குள்ள அப்பா போகும்போதும் அப்போ ஒரு சந்தோஷத்தோட சமாதானத்தோட தேவனாய் கர்த்தர் ஏசப்பா ஒரு பூர்ண ஆசீர்வாதத்தோட நீங்கள் எங்களை நிரப்பி அனுப்புகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா நாங்கள் இனி குறைவை காண மாட்டோம் தகப்பனே. உம்முடைய நாமத்தினால ஏசப்பா கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் மகிமையில் நீங்கள் எல்லா காரியங்களையும் நிறைவாய் மாற்றி கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஏசப்பா. அப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா நாங்கள் இனி உங்கள் நாமத்தினால ஜெயத்தை மட்டும் அப்பா பெற்றுக்கொள்கிறேன் ஏசப்பா. அப்பா நீங்கள் எங்களுக்குள்ளே இருந்த அப்பா ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் முன்னின்று செய்கிறதற்காக நன்றி அப்பா. தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நீங்கள் வெற்றியை தாங்க, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் தகப்பனே. அப்பா நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், ஜெயத்தை நீங்கள் தாங்க, உங்கள் கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம், நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. Thank you, Ma.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மையிலே என்னால் நிற்கவே முடியல, அவ்வளவு தேவ பிரசன்னம். உங்களுக்கெல்லாம் எப்படி? ஆமென். ஸ்டெல்லா ரொம்ப உணர்ந்திருக்கா என்னம்மா? ஆமென். தேவ பிரசன்னத்தை என்னால் தாங்க முடியல. அவ்வளவாய் ஆராதனை வேளையில் கர்த்தருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இறங்கி வந்தது பிரியமானவர்களே. ஆமென். அவர் அசைவாடுறதை நான் பார்த்தேன். அருள்நாதருடைய அசைவாடுதல். ஆமேன், ஆமேன், ஆமேன். தம்பி போயிடக்கூடாதே, பாட்டு பாடணுமேன்னு சொல்லிதான். ஆமேன், ஆமேன். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை நாதா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே கடந்த நாள்ல ஒரு மலை ஜாதி ஜனங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜெபிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. அதனால அவங்களுக்காக நான் ஜெபித்தேன். அவங்களுக்கு தெரியாது நான் ஜெபிக்கிறேன், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இன்னொரு காரியம் வேலைக்காக நான் ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு ஜெபிக்க நேரிட்டது. பிரியமானவர்களே, அவங்க ஒரு பெரிய காட்சி பார்த்துருக்காங்க. அந்த மலை ஜாதியினருடைய தலைவன் அதை சொன்னார். எப்படி சொன்னார்னா, ஒரு பெரிய வெளிச்சம் வானத்துக்கும் பூமிக்கும் நான் பார்த்தேன். ஆமென். நான் இயேசு சாமியை பார்த்தேன். வானத்துக்கும் வானத்தையும் பூமியும் நிரப்பி கொண்டிருந்தார். ஒண்ணுமே தெரியாதுங்க. ஆமென். இயேசுனா யாருன்னு தெரியாது. அப்படி தெரியாதவங்களுக்கு கூட தன்னை வெளிப்படுத்தி அவங்களுடைய ஆத்துமாவை கவ்வி பிடித்து அவங்கள தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறார். அவருடைய அன்பை பார்த்தீங்களா பிரியமானவர்களே? அதனால் ஆச்சரியமா இருந்துச்சு. நேற்று நைட்டு கூட அவர் அப்புறம் என்கிட்ட பேசிட்டார். அந்த மலை ஜாதியினருடைய தலைவன் அவர் என்கிட்ட பேசினார் ஃபோனில். அப்போ எனக்காக ஜெபம் பண்ணுமா, இயேசு சாமி, இயேசு சாமி என்று அவங்க வாய் சொல்ல ஆரம்பிச்சிட்டு, ஹல்லேலூயா, ஆமென். அறியாதவங்க இயேசு சாமின்னா யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவ்வளோ பெரிய மாபெரும் வெளிச்சம் அவங்கள நடத்தி கொண்டு வந்து சேர்த்ததாம். எங்க சேர வேண்டிய இடத்துல. ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வம் நம்ம மத்தியில மனுஷனா வந்தாரா, நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு. என் பிள்ளைங்க கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷம். நாம கூட அப்படி நினைப்போம்ல. ஆமென். பிரியமானவர்களே, அவரை குறித்து ஒரு பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். வேற பாட்டு என்கிட்ட இல்லை, அதனால ஆமென். பாலினால் கழுவிய கண்கள், நெத்தியாய் பதித்த ஒப்பற்ற கண்கள், நதி ஓரம் தங்கும் புறக்கண்கள், என் ராஜாவின் ராஜ கண்கள்.
அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமே, நாளைக்கு தானே கிறிஸ்மஸ் செய்தி, இன்னைக்கும் ஆமே அதை சார்ந்த ஒரு செய்தியே நம்ம பார்ப்போம். பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம் எதுவா இருக்க முடியும்? ஆமே, சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் உட்காரலாம். ஆமே, ரொம்ப புழுக்கமா இருந்தா ஜன்னலை திறந்துக்கோங்க. ஆமே, அப்பா அப்பா ஓஷியாரபதுனா கிராபகுதுனா. ஆமே, அது ஏசி வந்து இதாகுது கொஞ்சம். மேலே தூக்கி வச்சிருங்க, அதை அப்படி சுருட்டி மேலே வச்சிருங்க. ஆமே, உமக்கு நன்றி. நீர் நல்லவராகவே இருக்கிறீரப்பா, நல்லவராகவே இருக்கிறீர், நல்லவராகவே இருக்கிறீர். பாவம் எல்லாருக்கும் ரொம்ப வேர்த்திருச்சு. ஆமே ஆமே, அது என்னன்னு தெரியல, இந்த ஏசி கொஞ்சம். ஆமே, பிரியமானவர்களே, நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மத்தேயு 1 அதிகாரம் 23வது வசனம். ஆமென். அவன் அவன் இதோ வாசிமா. ஆமென். எவ்வளவு அழகு பாருங்க. கபிரியேல் தூதன் யோசேப்பினுடைய சொப்பனத்துல தோன்றி சொல்லுகிறார், யோசேப்பு, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அந்த குமாரனுடைய பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இப்போ உங்களுக்கு புரியும். சந்தோஷத்துக்கு காரணம், கிறிஸ்மஸ் காலத்துல நம்முடைய சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு பெரிய நல்ல பண பலம் படைத்தவங்க அல்லது ஏதோ ஒரு பலம் படைத்தவர்கள், நல்ல அபிஷேகம் பெற்றவங்க நம்ம கூட இருக்கும்போது எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும், தைரியம். என்ன ஆமே, அவங்க பார்த்துக்குவாங்க. பிரியமானவர்களே, ஒரு மனிதன், ஒரு மனுஷனுக்கே அப்படின்னா யார் நம்மோடு இருக்காங்களா? இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார், உயிரோடு இருக்காரு, மரிச்சு போகல. ஆமென், அதான் அர்த்தம். அதனாலதான் நமக்கு சந்தோஷம். கிறிஸ்மஸ் என்றாலே, கிறிஸ்மஸ் காலம் வந்தாலே சந்தோஷத்துக்கு காரணம் God with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்ம கூடவே வாழும்படி நம்ம மத்தியில கடந்து வந்தார். இதை ஏசாயா தீர்க்கதரிசி பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் வாக்கு உரைக்கிறார். பாருங்கள், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க சொல்லப்பட்டிருக்கு? ஏசாயாவினால். ஏசாயா முன் உரைத்திருக்கிறார். தேவன் நம்மோடு கூட வந்து தங்கி இருக்கும்படி வருகிறார், வருகிறார், வருகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து வரும்பொழுதுதான் தேவன் நம்மோடு இருந்தாரா? அதுக்கு முன்னாடி நம்மோடு இல்லையா? பிரியமானவர்களே, நம்மோடு தான் இருந்தார். யெகோவா கூட, யெகோவா தேவன், யெகோவா தேவன் நம்மோடு தான் இருந்தாரு. எப்போ? ஏதேன்ல. ஏதேன்ல என் பிள்ளைங்க கூட இருக்கணும்னு சொல்லி அழகழகா ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி நம்மோடு இருக்க ஆசைப்பட்டாரு. நாம தான் என்ன செய்தோம்? ஏவாளமா என்ன செய்தாங்க? ஓடிட்டாங்க. பிரியமானவர்கள்,
எப்பொழுதும் தேவனுடைய ஆசை என்னன்னா அவருடைய பிள்ளைகளோடு இருக்கணும். நமக்கு அதான ஆசை, நம்ம அதை உணர்றதே கிடையாது. அதனாலதான் பயம், நடுக்கம், திகில், ஐயோ ஐயோ ஐயோங்கிற பரிதபிப்பு எல்லாமே வருகிறது. பிரியமானவர்களே, ஆதலால் இம்மானுவேலாய் நம் மத்தியிலே நம்மோடு தங்கி இருக்கும்படி கடந்து வந்தாராம். அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? எங்கோ ஒரு இடத்துல தான் இருந்தாரு. ஆனா அவங்க கூட இருந்தார்னு சொல்ல முடியாது, அவங்களால பார்க்க முடியல. மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் கூட இருந்தார். அப்புறம் சாலமோனுடைய தேவாலயத்தில், அதுக்கு முன்னாடி ஆசரிப்பு கூடாரத்துல கூட இருந்தார். அதுக்கப்புறம் சாலமோனுடைய தேவாலயத்துல கூட இருந்தார். பிரியமானவர்களே, எப்பவுமே நம்ம அப்பாவுடைய ஆசை என்னன்னா என் பிள்ளைங்க கூட நான் இருக்கணும். நமக்கு அதனை பிடிக்கும். என்ன நம்ம மட்டும்தான் அப்படியோ? தேவனுக்கு அப்படி இல்லையா? அவருக்கு அதேதான், அதே உணர்வு தான். நீங்க யோசித்து பார்த்தா நீங்க கவலைப்பட மாட்டீங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு பள்ளத்தில் நீங்க விழுந்து கிடந்தாலும் கூட, எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருந்தாலும் கூட நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏன்னா தேவன் என்னோடு கூட தான் இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது யெகோவா தேவனை அறிந்தவர். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா அவருடைய கண்கள் அதை காணல. ஆனாலும் அவர் எப்படி பாடுறார் பாருங்க. சங்கீதம் 23:4 நான் ஆமென் ஆமென் தேவரீர் என்னோடு எங்க இருக்கிறது? மரண இருளின் பள்ளத்தாக்கு. இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு இடம் மரண இருள். பிரியமானவர்களே, அந்த வேதனையை வார்த்தையால சொல்லவே முடியாதுங்க. கடந்த நாளில் ரிச்சி உண்மையிலே பிள்ளை பட்ட பாடு. அவனுடைய சகோதரனை 18 வயசுல அவன் இழந்துட்டான். அப்பா, அவன் வடித்த கண்ணீருக்கு கணக்கே இல்லை. ஆனா சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்குல நான் நடந்தாலும் கூட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதனால நான் பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தினம் காலையில் சொல்லுங்க, என் கூட தானப்பா இருக்கிறீங்க. நான் படுற எல்லா கஷ்டத்தையும் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. என்னை வெட்கப்பட விட மாட்டீங்க. என் விசுவாசத்தை கனப்படுத்தி என்னை தூக்கி விட்டுருவீங்க. நான் அழிவின் குழியை நோக்கி ஒருவேளை அறியாம நான் ஒரு காலடி எடுத்து வைத்திருந்தாலும் நான் விழுந்து போகாதபடி என்னை தாங்கி கொள்வீங்க. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்படிதான் சங்கீதக்காரன் தாவீது பாடுகிறார். பிரியமானவர்களே, சரி, தூர நட்சத்திரங்களுக்கு அப்பால எங்கேயோ ஒரு வாசஸ்தலமுடைய தேவன் அப்படின்னு பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் எல்லாம் அறிஞ்சிருந்தாங்க அவரை. ஆனா நம்ம கூடவே மனுஷனா நம்ம கூடவே தங்கி இருக்கும்படி அவர் வர விரும்பினார். ஆமென். 2000 வருடங்களுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் அப்படியாய் அவரை நம்ம கூடவே வந்து வாசம் பண்ணும்படி அனுப்பி வைத்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரன். அவர்தான் இவர்தான் அவரு, வேறு பிரிக்க முடியாது. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, அவர் வந்து நம்ம கூடவே தங்கி இருந்தார். அந்த பெரு விழாவைத்தான் நாம் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம். தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கும் அவர் நம்மோடு இருந்து நம்ம பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41:10 அவர் நம்முடைய அனுதின கஷ்டங்களை பார்த்திருக்காரு, நம்முடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஏசாயா 41:10 அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. எங்க இருக்கேன்?
இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு தைரியம் வரும். நீ பயப்படாத ஜானட், நீ பயப்படாத மகாலட்சுமி, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னோடு கூடவே இருக்கேன். யோசிக்கணும், ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, ஐயோ அந்த பேங்க் காரியம் நம்மளுக்கு முடியுமோ முடியாதோ, நம்மளுக்கு இந்த சேலரி இன்க்ரிமெண்ட் வருமோ வராதோ, வந்து சேர வேண்டிய பணம் கிடைக்குமோ கிடைக்காதோ. தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை. எத்தனை இதெல்லாம் பொய்யா, நம்ம பைபிளை மூடி வச்சுட்டு அதை பார்க்கறது இல்ல. என்ன ஒரு அழகு பாருங்கள், தினம் அப்படி சொல்றாரு, பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கும்படி தான் நான் வந்தேன். இம்மானுவேல், ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து ஏசாயா 43:2 இப்படியாய் சொல்கிறார், நீ அது பத்தியா, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். அடுத்து புரளுவது இல்லை, அவ்வளவுதான். நல்லா யோசித்து பாருங்க, கடந்த நாள்ல ஆறுகள் பெரு வெள்ளங்களை நம்ம பார்த்தோம். நம்ம வீடியோ தம்பி கூட அன்னைக்கு அவ்வளவு வேதனைப்பட்டார். அவங்க ஊர்ல 22 பேர் வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, குளம் உடைந்து தண்ணீர் உள்ள வந்ததுனால மரித்து போனார்கள். ஒன்றும் முகமே சரியில்லை அன்னைக்கு தம்பிக்கு, அவ்வளவு வேதனை. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், தண்ணீர்கள், பெருவெள்ளம், இன்னும் நெருப்பு, அந்த சூழ்நிலையை யோசித்து பார்த்தா பயங்கரம். நம்ம நல்லா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன். இம்மானுவேல், ஆமென், காட் வித் அஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. தேவன் நம்மோடு, தேவன் நம்மோடு, அதுதான் அதனுடைய பொருள். ஆமென். அடுத்து ஆமென், எபிரேயர் 4:15 ஒரு காரியத்தை அழகாய் சொல்லுகிறது. நம்முடைய பலவீனங்களை குறித்து ஆமென், ஆமென். பாருங்கள், இப்போ சில நேரம் எனக்கு சில கஷ்டங்களை கர்த்தர் அனுமதிக்கும் போது நிறைய பாடுகள், ஒவ்வொரு கஷ்டத்துலையும் கொஞ்சம் டேஸ்ட் காட்டுவார். அதெல்லாம் நான் அனுபவிக்கும் பொழுது சொல்லுவேன், அப்பா எவ்வளவுதான் தாங்க ராஜா. ஏசப்பா சொல்லுவாரு, உனக்கு டேஸ்ட் தான், உனக்கு ஒரு சாம்பிள் தான் நான் காட்டுறேன். என் ஜனங்கள் எவ்வளவாய் பரிதபிக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, உனக்கு சாம்பிள் தான், நீ அதை மேற்கொண்டு வெளியே வந்துருவ மகளே. ஆமே. பிரியமானவர்களே, கூட இருந்து அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். நம்ம சொல்லுவோம், தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும் இல்லையா? அதனால் தான் அவர் என்ன செய்தாராம், நம்மோடு கூட மனுஷனா வந்து நம்முடைய கஷ்டங்களை, பலவீனங்களை எல்லாவற்றையும் அவர் அறிந்தாராம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல், எல்லாவற்றிலும் நம்மை போலே சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருந்த பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். சரி, 2000 வருடங்களுக்கு முன்பு நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லி கடந்து வந்து மனுஷனா வந்து கஷ்டங்களை அனுபவிச்ச அந்த அருள்நாதர் அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நம்ம எல்லாம் வெறுமையாயிட்டோமா? ஐயோ போயிட்டாரே, விட்டுட்டு போயிட்டாரே, அப்படி சொல்ல வைக்கல. அவர் சொல்றாரு எபிரேயர் 13:5, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லம்மா அப்படின்னு சொல்லி
பரிசுத்த ஆவியானவராய் இன்று நமக்குள்ள ஒரு ஸ்டெப் கூட. ஆமென். முதல்ல ஏதேன் தோட்டத்துல உலாவினாரு, அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பமாய் முன்னாடி போனாரு, ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து பேசினாரு, ஆலயத்துல வாசமா இருக்கிறேன் சாலமோன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து உன் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவாய் அவதரித்தார். அடுத்து பாருங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா போகுது. உனக்குள்ளே வாசமா இருக்கிறேன். எங்க இருக்காரு? ஆமென். எல்லாரும் உலக அதிசயம்னு சொல்லும் போது நான் சொல்லுவேன், உலக அதிசயம் உண்மையிலே எதுதான்? பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல தேவன் ஒரு சின்ன ஆவி வடிவத்துல ஒரு சின்ன மனுஷனுக்குள்ள வாசமாயிருக்கிறதா. இதை விட உலக அதிசயம் இருக்க முடியுமா? நம்ம பாக்கியவான்கள். ஆரம்ப நாட்கள்ல சில அற்புத அடையாளங்களுக்காக நான் செபிக்கும் பொழுது சில பயங்கள் வந்துடும். ஆமென். ஆரம்பம் இல்லையா? ஆமென். தனிமை. ஏன்னா அந்த அற்புத அடையாளங்கள், வாய் பேசாத பிள்ளை வரும், காது கேட்காதவங்க வருவாங்க, கை சூம்பி போனவங்க வருவாங்க, கால் குட்ட நட்டையா வருவாங்க, எல்லாரும் சுகமடைந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களை சுகம் கிடைக்காம விடுறதில்லை. ஆமென். பிரியமானவர்களே, அப்பெல்லாம் நான் கொஞ்சம் பயப்படுவேன். அருள்நாதர் சொல்லுவார், நான் உனக்கு உள்ள இருக்கேன். எங்க இருக்கேன்? உனக்கு உள்ளதானே இருக்கேன் மக்களே. ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? ஆமென். இன்னைக்கு அவர் நமக்குள்ளாய் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆமென். இப்படி இருக்கிறதுனால என்ன நன்மை இல்லையா? முதலாவது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கணும்னா ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அடையாளம் காணணும், அல்லது கஷ்ட நேரத்தில் ஒரு உதவி வரணும் இல்லையா? அப்பதான் இளைப்பாறுதல் கிடைக்கும். பிரியமானவர்களை, மோசேயை பார்த்து யெகோவா தேவன் சொல்லுகிறார். யாத்ராகமம் 33:14, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவருடைய பிரசன்னம் கூட இருந்தா முதலாவது என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல். அவர் கூட இருந்தார்னா இளைப்பாறுதல். வேதம் வாசிக்கிறோம், வாசித்து முடிச்ச உடனே ஒரு வார்த்தை கிடைச்ச உடனே என்ன வரும்? சந்தோஷம். அதுதாங்க தேவ பிரசன்னத்தினால நமக்கு கிடைக்கிறது. தேவ பிரசன்னம். ஆராதனைக்கு வந்துட்டு போறீங்க, முடிஞ்ச உடனே உள்ளத்துல ஒரு சந்தோஷம் நிரம்பி இருக்கிற மாதிரி இருக்கும்ல. அது ஏன்? தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம். பிரியமானவர்களே, ஆதலால் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 3:19 சொல்லுகிறது, கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும். இளைப்பாறுதல் எங்க மட்டும்தான் வர முடியும்? எங்க இருந்து? சன்னிதானம். கர்த்தருடைய சன்னிதானம் அங்கதான், அவருடைய பிரசன்னத்துலதான் இளைப்பாறுதல். உண்மையில இன்னைக்கு ஆராதனை வேளையில அவருடைய பிரசன்னத்துல நான் நின்னேன். ஆமென். அப்பா, அவரோட என்னால பேச முடிந்தது. அப்பா, என்னுடைய இந்த கஷ்டத்துக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்க முடிஞ்சது. பிரியமானவர், அந்த இடத்தை அடையணும். சும்மா மேலட்டால பாட்டு பாடிட்டு என்னதான் பாடுறோம் இல்ல, நல்லா இருக்கு டியூன். ஆமென். பிரியமானவரே, அது அல்ல. அவரை பார்க்கணும், அவருடைய பிரசன்னத்தை உணரணும். கூட தானே இருக்காரு. உணர முடியுமா? முடியாதா? முடியும், முடியும். அதுதான் இளைப்பாறுதலை கொடுக்குங்க. இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்துல இளைப்பாறுதல் கிடைக்காது. ஆமென். அவர் ஒரு அற்புதம் செய்யணும், அவர் ஒரு அடையாளத்தை காட்டணும், அவர் நமக்கு இக்கட்டுல உதவி செய்யணும். அப்பதான் இளைப்பாறுதல். அவர் கூட இருக்கும்போது தான் அது நடக்கும். அதனாலதான் இன்னைக்கும் ஆவியானவராய் கூட இருக்காரு. ஆவியானவர் பேர் என்ன? ஹெல்பர்.
உதவியாளர். ஆமென். இன்னைக்கும் பாருங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணும்படி நான் உனக்கு ஹெல்ப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எனக்கெல்லாம் வேண்டாங்க, ஹெல்ப்பர்லாம் வேண்டாம் போங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? குழியில் போய் சில நேரம் விழுந்துருவோம் இல்லையா? ஹெல்ப்பர் வேணும், நம்ம கூட தான் இருக்காரு. என்ன வேணாலும் அவர்கிட்ட அழுது சொல்லுங்க, விட கிடைக்கும், விட கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். பிரியமானவர்களே, அவருடைய பிரசன்னத்தில் மட்டும்தான் விடை கிடைக்கும். அதனாலதான் இளைப்பாறுதல் வரும். இளைப்பாறுதல் விட கிடைக்கலடா, இளைப்பாறுதல் எந்த ஒரு மனுஷனுக்கும் கிடைக்க முடியாது. அவருடைய பிரசன்னத்தில் தான் இளைப்பாறுதல் கிடைக்கும், விட கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரும். பிரியமானவர்களை, கடந்த நாளில் ஒரு காரியத்துக்காக நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு தரிசனம் பார்த்தேன். பரலோகம் திறந்திருந்தது. தேவகுமாரன் இயேசு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுறத நான் பார்த்தேன். ஆமென். நல்ல பிரத்யட்சமா அந்த காட்சி என்னால பார்க்க முடிந்தது. ஜானட் இஸ் கிரைங். என் மக அழுறா, என் மக அழுறா. அவளுக்கு என்ன சொல்றீங்க? ஆமென். பிரியமானவர்களே, நமக்காக பரிதபிக்கிற ஒரு தெய்வம் நம்ம கூடவே இருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவராய், நம்ம ஹெல்ப்பராய், உதவியாளராய் நம்ம கூடவே இருக்கிறார். இது சத்தியம் பிரியமானவர்களே. அதனால் நம்பணும். நீங்க என் கூடவே இருக்கீங்கப்பா, என்னுடைய இந்த கஷ்டத்தை நீங்க மாற்றி போடுறீங்க. ஆமென். முழங்கால் நின்னுங்க, அவரை கூப்பிடுங்க. பிரியமானவர்களே, கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி நன்றி செலுத்துங்க. கண்ணீருக்கு பதில் உண்டு பிரியமானவர்களே, நிச்சயமாய் பதில் உண்டு. அடுத்து அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னம், அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும். சங்கீதம் 16:11 சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அவருடைய பிரசன்னத்தில் மட்டும் நான் மகிழ்ச்சி, வேற எங்கேயுமே இந்த மகிழ்ச்சி கிடைக்காதுங்க. கொஞ்ச நேரம் ஒரு சாரி ஷாப்புக்கு போனா கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? இருக்காதா? எனக்கெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா நித்திய மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சி பிரியமானவர்களே, அது அவருடைய பிரசன்னம். அவர் நம்ம கூட இருக்கும்போது தான் கிடைக்குது. நம்ம கூட இருக்கும்போது கிடைக்கும். ஏன்னா நம்ம பாரத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லலாம், அவர்கிட்ட பேசலாம். ஏதோ ஒரு அனுபவம், ஒரு அற்புதம் செய்திருவாரு, நம்மளை விடுதலை ஆக்கிடுவாரு, நமக்கு ஒரு உதவி கிடைக்கும், நமக்கு ஒரு தயவு காண்பிப்பாரு, நமக்காக யாரோ ஒருவரை அனுப்பி வைப்பாரு. அதனால நமக்கு ஒரு இளைப்பாறுதல், ஒரு சந்தோஷம், நித்திய பேரின்பம். ஆமென், ஆமென். அடுத்தவர் நம்ம கூட இருந்தா என்ன செய்வாராம்? உபாகமம் 20:4 உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடே யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர். ஆமென். பிசாசு வாரான், சிதறடிக்கிறவன். எதுக்கு வாரான்? சிதறடிக்க வருவான். குடும்பங்களை சிதறடிப்பான், சமாதானத்தை சிதறடிப்பான். பிரியமானவர்களை, சிதறடிக்கிறவன் உங்க கண்ணு முன்னாடி வாரான். ஆனா யார் இருக்கா என் கூட? இம்மானுவேல். இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு. அந்த வார்த்தையை நம்ம உணரும் போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களோட கூட இருந்து, அது வாசிமா, உங்கள் சத்துருக்களோட யுத்தம் யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே யுத்தம் பண்ணுவாரா? யுத்தம் பண்ணுவாரா? கடந்த நாளில் என்னோட வாழ்க்கையிலலாம் நிறைய யுத்தம் பண்ணார். நான் பார்த்தேன் அவருடைய யுத்தத்தை. நான் கூட வாய் ஓயாமல் கடந்த நாட்களில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா,
யுத்தம் உம்முடையது, ஜெயம் என்னுடையது. யுத்தம் உம்முடையது, ஜெயம் என்னுடையது. கர்த்தருடைய பட்டயம் ஜானட்டுடைய பட்டயம். ஹல்லேலூயா, ஆமென். நமக்காக யுத்தம் பண்ணுகிற பட்டயம் தேவனுடைய பட்டயம். நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களோ என்னவோ, தயவு செய்து நம்புங்க. யுத்தத்தில் வல்லவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்காக யுத்தம் பண்ணுவார் பண்ணுவார் பண்ணுவார். நம்ம நம்பணும், அறிக்கையிடணும். அப்பா யுத்தம் உங்களுடையது, ஜெயம் என்னுடையது சொல்லுவீங்களா? அம்மன், அவருடைய யுத்தத்தை நீங்க பார்ப்பீங்க. எதிராளிகள் விழுறத பார்ப்பீங்க. ஆச்சரியமான காரியங்களை நான் பார்க்கிறேன். ஆமென், ஆமென். அடுத்து பாருங்க, வேதாகமத்தில் யார் யாரோடலாம் அவர் இருந்தாரோ எல்லாருக்கும் வெற்றி தான். ஆதியாகமம் 39:24, 39 2வது வசனம் வாசிமா. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவ்வளவுதான். அவன் காரிய சித்தி. உங்களுக்கு காரிய சித்தி வேணுமா? தேவன் நம்மோடு, இம்மானுவேல். அதைத்தான் நற்செய்தியாய் தேவன் இன்னைக்கு கொடுக்கிறார். அம்மன், இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நற்செய்தியாய் நமக்கு கொடுக்கிறார். அம்மேன். யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அதே போல தானியேலோடு இருந்தார், தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. எஸ்தரோடு இருந்தார், எஸ்தருக்கு அவளை பார்க்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது. எஸ்தர் 2:15 வாசிமா. ஆமென், ஸ்தோத்திரம். இல்லம்மா, தயவு கிடைத்தது. அது எத்தனாவது வசனம்? அதே வசனத்துல பின்னாடி இருக்கு. ஆமென், ஆமென். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும். உங்களுக்கு வேணுமா? தயவு வேணுமா? இம்மானுவேல் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மோடு இருக்கிறாருன்னு நீ நம்பணும்னு சொல்லியிருக்காரு. ஆமென். நீங்க நம்புவீங்களா? இன்னும் கஷ்டம் வந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை விடுதலையாக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார், என்னை தூக்கி விட்டுருவார், கடன்ல இருந்து நான் வெளியே வந்துடுவேன், எதிர்காலத்தை அவர் பிரகாசமாக்குவார், என்னை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், என்னை வெறுமையா விட்டுற மாட்டார், எனக்கு வேலை தருவார், என் குடும்பத்தை உயர்த்துவார், என் சாபம் மாறுகிறது சொல்லுவீங்களா? பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இரக்கமுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நிஜ மணவாளனே, உம்மில் பழுதொன்றுமில்லை, உம்மை நான் நினைத்து கொண்டிருந்தேன், என் நேச கொடி, உம்மை நான் நினைத்து கொண்டிருந்தேன், நிஜ மணவாளனே, உம்மில் பழுதொன்றுமில்லை, உம்மை நான் நினைத்து கொண்டிருந்தேன், என் நேச கொடி, உம்மை நான் நினைத்து கொண்டிருந்தேன். என் கூடவே தானே இருக்கீங்கப்பா, உங்க நினைவாகவே நான் இருக்கிறேன். என் கண்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது ராஜா. ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. உங்களையே பார்த்துட்டு உங்க கூடவே இருந்தா எவ்வளவு நன்மைகள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஐயா. இன்னைக்கு எங்களை பார்த்து சொல்றீங்க, பயப்படாதே, நீ பயப்படாதே,
நான் உன்னோடே இருக்கிறேன். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை ராஜா. இந்த அப்பா கிறிஸ்மஸ் காலங்களிலே இந்த உணர்வை நாங்கள் புதுப்பித்துக் கொள்கிறோம் ஐயா. ஒருவேளை இன்னைக்கு பயத்தோடு வந்திருந்தாலும் இந்த வார்த்தை எங்களோடு பேசி எங்களை தூக்கி விட்டுருச்சு ராஜா. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, வேலை இல்லைன்னு பயப்படாத, பணம் வரலன்னு பயப்படாத, பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னு பயப்படாத, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். எந்த சூழ்நிலையிலும் சகாயம் பண்ண முடியும். ஜீரோல இருக்கியா, வெறுமையில் இருக்கியா, ஒன்றுமில்லாமல் இருக்கியா, குறைவோடு இருக்கியா, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இயேசு மகாராஜா எங்க மத்தியில கடந்து வந்ததற்காய் நன்றி அப்பா. கட்டுகள் உடைகிறது இயேசுவின் நாமத்துல. பில்லி சூனிய கட்டுகள், மந்திரவாத சக்திகள், ஏவல்கள், போராட்டங்கள், அனுப்பப்பட்ட ஆவிகள், சாப ஆவிகள் உடைகிறது. வெளியேறு, 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 வெளியேறு இயேசுவின் நாமத்தில். பார்க்கிற எல்லோருக்கும் அப்பா, இங்க வந்திருக்கிற எல்லோருக்கும் இன்று விடுதலையின் நாள். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை சந்தோஷத்தோடு நம்ம நுழைய போறோம். இன்னைக்கு தேவன் நம்மை விடுதலையாக்குகிறார். ஆயத்தமாயிட்டே இருக்கும். ஸ்டார் தொங்க விடுறோம். எல்லா பகுதியிலும் ஆயத்தம். இன்று இன்னொரு ஆயத்தம். சாபம் உங்க வாழ்க்கையில உடையுதுங்க. சாபமற்ற வாழ்க்கை. ஓ ராஜா, இயேசுவின் நாமத்தில் உன் கையை எடு என்று சொல்லி உம்முடைய அடியாள், ஓ என் ஜனங்கள் வாழ்க்கையை கெடுக்கிற பொல்லாத சாபங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். அப்பா, விசேஷமாய் கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லுகிறார், தடை எங்க போனாலும் தடை, கால் வச்ச இடத்துல எல்லாம் தடை தடை. அப்பா ரீகனப்பா, சரி அப்பா, தடைகளை நீக்குகிற ராஜா உன் முன்னே போகிறாரா? தடைகளை நீக்கி வாசலால் உன்னை உட்பிரவேசிக்க பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பா, என் ஜனங்களுடைய தடைகளை மாற்றி போடும், மாற்றி போடுகிறீர். உமக்கு நன்றி, 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 நன்றி. அடுத்தவங்களுடைய சரீர பலகீனங்கள் தலையிலிருந்து கால் வரைக்கும் அவருடைய வல்லமை பாய்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக்கொள். சாபத்தினால வந்த வியாதிகள், நரம்பு தளர்ச்சிகள், தலையில பலகீனம், ஓ இருதய படபடப்புகள், ஹை பிளட் பிரஷர், வயிற்றில வியாதி, கால்களில் பலகீனம், இயேசுவின் நாமத்தில் மறைந்து கொண்டிருக்கிறது. வெளியேறு, வெளியேறு, வெளியேறு இயேசுவின் நாமத்தில். இரவு நேர தூக்கங்களை தடை பண்ணுகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. அப்பா, வாயை கட்டி வச்சிருக்கிற ஆவியே வெளியேறு, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. நான் சொன்னதுதான் இயேசுவின் நாமத்தில். அப்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆராதனை எங்களுக்கு விடுதலையின் ஆராதனை. நாங்கள் விடுதலையோடு கிறிஸ்மஸ் பண்டிகை நாளுக்குள்ளாய் கடந்து செல்லட்டும் ஐயா. கிருபை செய்யும், தயவாய் இறங்கும். உம்முடைய கரம், பலத்த கரம், பெரிய கரம் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறத பார்க்கிறேன். தழும்புகள், தழும்புகள். அப்பா, 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 அப்பா உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நடைகளை காத்துக்காங்க. என் பிள்ளைகளுடைய நடைகள், ஒவ்வொரு நடையும் நீங்க கரம் பற்றி நடத்துங்க ஐயா. நாங்கள் தவறி விழுந்தாலும் கூட
எங்களை தூக்கி விடுற அன்பை இந்த வாரம் முழுவதும் பார்க்க போகிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு முன்னே போவார். உனக்கு முன்னே போய் என்ன செய்வார்? கோணலானதெல்லாம் செவ்வையாக்கி, கரடு முரடானதை சமமாக்கி, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாய்களை முறித்து, அந்த காரம் பிடிச்சு வச்சிருக்க பாரு பொக்கிஷம், அதை பிடுங்கி உன் கையில கொடுக்கிறார். அவருக்கு நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க பார்க்கலாம். சாபம் உடைந்தது, சாபம் உடைந்தது, சாபம் உடைந்தது, சாபம் இல்லை. பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில். அப்பா, வயிற்று பகுதியில் கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இயேசு வந்திருக்கிறார். அவருடைய அசைவாடுதலை எல்லாரும் உணர்ந்து கொள்ளுங்கள். இம்மானுவேல், God with us. தேவன் நம்மோடு இருக்காரு. உன் காரியத்தை மேற்போட்டு கொண்டு உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நன்றியோடு அவரை துதியுங்கள். சாபம் இல்லை, தரித்திரம் மாறுகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இனி தரித்திரம் இல்லை, குறைவு இல்லை, உன் பாத்திரம் நிரம்பி இருக்கும். சாபம், சாப பரிகாரியால நீக்கி போடப்பட்டது மகளே. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து உனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு உன்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சந்தோஷமா நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட போறோம். எல்லாரும் அவருக்கு ஒரு கைதட்டு கொடுத்துருவோமா? சாப பரிகாரிக்கு, சாப பரிகாரி, சாப பரிகாரி, சாப பரிகாரி. சாபம் இல்ல. இன்னைக்கு உன் வாழ்க்கையில சூழ்ந்து இருந்த பொல்லாத சர்ப்பம் அது வெளியேறத பார்க்கிறேன். வெளியேறுது, வெளியேறுது. பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், வெளியேறு இயேசுவின் நாமத்துல. வாயின் கட்டுகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆவில ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், ஆத்மாவில் பரிசுத்தம் இறங்குகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். விடுதலை கொடுத்த தெய்வத்தை நாம் சந்தோஷப்படுத்தும்படி அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. இந்த புதிய வருடத்தில் அநேகர் உங்கள் குடும்பங்களில் ரட்சிக்கப்படுவார்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். என்ன விடுதலைனா, ரட்சிப்பு இல்லாம சங்கிலியில கட்டி வச்சிருக்கிறான்ல பிசாசு, அந்த சங்கிலி எல்லாம் உடைய போகுது. அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள் உன் வீட்டில். ஆமே, ஆமே, ஆமே. விசேஷமாய் சாபம், இதுவரைக்கு உங்களை தொடர்ந்து வந்த அந்த சாபம் அது முறியடிக்கப்பட்டது. வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். எல்லாரும் ஒரு சரணத்தை கைதட்டி பாடி முடிப்போமா? சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து கொண்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து கொண்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து மனப்பா, ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்
பெற்றுக்கள் புது ஜீவன், புது வாழ்வு, புதிய சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். புது வருஷம் நிறைய தீர்க்க தரிசனங்களோடு தேவாதி தேவன் மகா பெரிய வல்லமையுடைய தீர்க்கதரிசி நம் மத்தியிலே கடந்து வருவார். புதிய காரியங்களை காண்பீர்கள். நிறைய பேர் அழைச்சிட்டு வாங்க, நாளை கிறிஸ்மஸ்க்கும் கூட. ஆமே, ஆமே, இயேசுவின் நாமத்தில் ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில அறிவிப்புகள் பின் குறிப்புன்னு போடுவோம்ல உங்கள் ஆஃபீஸில், பின்னாடி அனெக்ஷன் அது மாதிரி. அது நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம், ஒரு ஆளாக இருந்தாலும் சரி எப்படியாவது கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்துடணும், நியூ இயர் ஆராதனைக்கு வந்துடணும்னு. அது என்ன டிஃபிகல்ட்டி இருந்தாலும் தயவு செய்து சொல்லிடுங்க. இப்போ நானும் பிரதரும் இப்போ அதான் பேசி முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு கன்வீனியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லிடுங்க, சரியா? எப்படியாவது உங்களை வர வைக்க வேண்டியது எங்களுடைய வேலை, சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், பிளான் இருக்கும். நான் அது எப்படின்னு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறோம். நீங்கள் என் நம்பர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இல்லாட்டி வாங்கிக்கோங்க, என்னை கன்சல்ட் பண்ணுங்கள், நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். ஒன்று கார் அனுப்புறது, இல்லை அங்கேருந்து நீங்கள் வர்றதுக்கு ஒரு வழி ஏற்பாடு பண்ணுறது, அப்படி, சரியா? திரும்பி போகும்போது கூட ஈஸியாக இருக்கும். 7 மணிக்கு மேலே நம்ம சாப்பிட்டு போகும்போது 8 மணி ஆகிரும், நம்ம போகிறதுக்கு ஈஸி. வர்றதுக்கு மட்டும் எப்படியாவது ஒரு ஏற்பாடை பண்ணிடுவோம். நியூ இயருக்கும் அப்படி தான், வர்றதுக்கும் போகிறதுக்கும். ஏன்னா 11 மணி 1 மணி அந்த பக்கம். ஸோ அதுக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணிடுவோம். ஆனால் இந்த டைமிங்கை வச்சு யோசிச்சிடாதீங்க கொஞ்சம் கூட, சரியா? அது ஏன் பொறுப்பு நான் சொல்லக்கூடாது, கர்த்தருடைய பொறுப்பு, சரியா? கர்த்தருடைய பொறுப்பு. எப்படியாவது நம்மளுக்கு அங்கே கொண்டு வந்துடுவார். ஒரு ஆளாக இருந்தாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான், சரியா? ஆனால் ஏன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணியிருக்கேன், எப்படி நம்ம எல்லாம் கூடுறதுங்கிறத மட்டும் பார்த்துக்கிடுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டைப் இருந்தாலும் அத்தனை டைப்பையும் நம்ம மீட் பண்ண முடியும், சரியா? அதுக்கு மட்டும் என்னோட கொஞ்சம் நீங்கள் கம்பைன் பண்ணி எனக்கு நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னனாலும் பண்ணிடுவேன், சரியா? என்ன ஏற்பாடாலும் பண்ணிடுவேன். வர்றது முக்கியம்னு நினைக்கிறேன், அவ்வளோ முக்கியம். ஆத்துமாக்கள் விலையேற பெற்றது, சபை விசுவாசிகள் அது முக்கியம். நமக்கு கர்த்தரை ஆராதிக்கிறது முக்கியம், செலவு ஒரு பொருட்டே அல்ல. எப்படியாவது நம்ம பார்த்துடலாம். தயவுசெய்து நீங்கள் ஃப்ரீயாக பேசுங்க, கொஞ்சம் யோசிக்காதீங்க, எப்படி நம்ம பிரதர்ட்டு கேட்க, எப்படி நம்ம பேசுன்னு யோசிக்காதீங்க. தயவுசெய்து கம் அவுட் ஓப்பன், சரியா? நாங்கள் 2-3 பேர் இருக்கிறோம், பெஸ்ட்டாக ஏற்பாடு பண்ணிடுவோம், கவலைப்படாதீங்க. அதே போல் யூடியூப்பில் ஆன்லைனில் எங்களோடு இணைந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் இந்த இன்விடேஷனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒருவேளை நீங்கள் கோவில்பட்டிக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கலாம், நீங்கள் கிறிஸ்மஸ் ஆராதனையிலையோ நியூ இயர் ஆராதனையிலையோ கலந்து கொள்ள விரும்பினால் தயவு செய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் கோவில்பட்டிக்கு வந்த உடனே உங்களை எங்கள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வர்றது எங்கள் வேலை, நாங்கள் பார்த்துக்கிடுவோம். பெங்களூரில் இருந்தாலும் வாங்க, ஃப்ரான்ஸில் இருந்தாலும் வாங்க, உங்களை கூட்டிகிட்டு வர்றது எங்கள் வேலை. எப்படியாவது நாங்கள் உங்களை வீட்டுக்கு எங்கள் சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்துடுவோம் நாங்கள், சரியா? எங்கே இருந்தாலும் நாங்கள் அன்போடு கூட உங்களை அழைக்கிறோம். நமக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், அதான் முக்கியம். சந்தோஷமாக அந்த நாளிலே கிறிஸ்மஸோ நியூ இயரோ இந்த ரெண்டுக்குமே சேர்ந்து உங்களுக்கு நான் இந்த ஆன்லைனில் இணைந்துள்ள உங்களுக்கு நான் அழைப்பு கொடுக்குறேன். எங்கே இருந்தாலும் நீங்கள் வர விருப்பப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபோன் நம்பரில் என்ன காண்டாக்ட் பண்ணிங்க. ஐ ஆம் பாஸ்டர் ஜோசப் செல்வரத்னம், சரியா? அந்த நம்பரில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களை நான் கைட் பண்ணுவேன், அது என் பொறுப்பு, சரியா? நீங்கள் வரணும், நீங்கள் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம், எங்கள் சந்தோஷம் இன்னும் அதிகமாகும், அந்த சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவினால் நிறைவாகும், சரியா? நீங்கள் வரணுங்கிறது தான் முக்கியம். எங்கே இருந்தாலும் நீங்கள் வரும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த காரியங்கள் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நான் எங்கே இருந்தாலும் யோசிக்காதீங்க. கிறிஸ்மஸ் அன்றைக்கி நம்ம ஆராதனை முடிஞ்ச உடனே 7 மணிக்கு நமக்கு கிறிஸ்மஸ் விருந்து. அதே போல் நியூ இயருக்கு 1 மணியாக இருந்தாலும் சரி, நானும் சிஸ்டர் ஒன்று அதை பிளான் பண்ணலை, என்ன பேச ஆரம்பிக்கலை. அன்றைக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடணுமோ. 1 மணியாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு டைமே ஒரு பொருட்டே கிடையாது. 1 மணிக்கு நம்ம எல்லாம் போதுமான அளவுக்கு நம்ம அங்கே லைட்டிங் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, இடம் இருக்குது, கவலைப்பட வேண்டாம், சரியா? ஆமாம், அன்றைக்கும் நம்ம மறுபடியும் ஒரு ஃபெலோஷிப் நம்ம அன்றைக்கும் நியூ இயர் அன்றைக்கும் நைட்டு 1 மணிக்கு நம்ம வைக்கிறோம். அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப முக்கியம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு போனால் அங்கே கஷ்டமாக இருக்கக்கூடாது, அது கிடையவே கிடையாது. எத்தனை பேர்னாலும் கூப்பிட்டுவாங்க,
அவங்க நல்லது, அவங்களும் பார்க்கட்டும் நம்ம எப்படி ஆராதிக்கிறோம், எப்படி நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்க்கட்டும். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம். இந்த அட்வொகேட் பிரதர் அவங்க மனைவி வந்துட்டாங்க, ஊர்லேருந்து வந்துட்டாங்க. முதல்ல சொன்னார், கிறிஸ்மஸுக்கும் வந்துடுவா, நியூ இயருக்கும் வந்துடுவான்னு சொல்லி. அதுதான் சந்தோஷம், வேறு ஒன்றுமே சந்தோஷம் இல்லை. அந்த சந்தோஷத்தை நாம் கர்த்தருக்குள் நம்ம நிறைவாக்குவோம். சரியா? கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களை வழிநடத்துவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பார், உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பார். ஹீ இஸ் அவர் ஹோப். ஜீசஸ் ஹோப் சேம்னு வச்சுக்கோங்க. புரியுதா? ஆமாம், ஜீசஸ் ஹோப். யூ ஆர் மை ஹோப். அப்படி தான் நம்ம ஜபிக்கணும். நீரே என் நம்பிக்கை. சரியா? ஆமாம், என் நம்பிக்கை. நமக்கு அவள் தான் நம்பிக்கை. அதான் அந்த கிறிஸ்துமஸ் செய்தி. நமக்கு கர்த்தர் கொடுக்குற செய்தி அதான். நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார், நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். நல்ல தேவன். ஹல்லேலூயா. நம்ம யாரையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறத தான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைனில் இணைந்துள்ள உங்களையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் உங்களோடு கூட இந்த ஆண்டின் இறுதி வரையிலும் மற்றும் புத்தாண்டு துவக்கம் முதலும் கூடவே இருந்து உங்களை காத்துக்கொள்ளட்டும், ஆஸ்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆஸ்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. கோ இன் பீஸ். சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருப்பார். கவலைப்படாதீங்க. எம்மானுவேல் தேவன் நம்மளோடு கூட இருப்பார். தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆன்லைனில் இணைந்துள்ள அன்பு உள்ளங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுதே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். எங்கள் சபையில் எங்களோடு ஆராதித்த ஜனங்களுக்கும், குடும்பங்களுக்கும், நண்பர்களுக்கும், இன்னும் ஆன்லைனில் இணைந்துள்ள உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து தமது கிருபையினால் உங்களை அவர் மூடிக்கொள்வாராக. ஆமென்.